வீர வணக்கம். நகர்சால் தமிழருக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம். செம் வணக்கம், செம் வணக்கம். வாழ்நாள் போராளிக்கு செம் வணக்கம். வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாது. நீங்கள் செய்த தியாகங்கள், நீங்கள் செய்த தியாகங்கள் வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாது. இந்திய நாட்டின் விடுதலைக்காக, இந்திய நாட்டின் விடுதலைக்காக, உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக, உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக சோசலிசம் அமைத்திடவே, சோசலிசம் அமைத்திடவே, சுரண்டல் முறையை தகர்த்திடவே, சுரண்டல் முறையை தகர்த்திடவே வாழ்நாளெல்லாம் போராடிய, வாழ்நாளெல்லாம் போராடிய அருமை தோழர் ஆர்என்கே, அருமை தோழர் ஆர்என்கே வீர வணக்கம், செவ் வணக்கம், வீர வணக்கம், செவ் வணக்கம். தாமு ஏகாசா வீர வணக்கம், தாமு ஏகாசா வீர வணக்கம், வீர வணக்கம், செவ் வணக்கம், வீர வணக்கம், செவ் வணக்கம். உழைக்கும் மக்களின் போராடி, உழைக்கும் மக்களின் போராடி அருமை தோழர் ஒரு சகாப்தம் விடை பெற்றது. 80 ஆண்டுகளுக்கும் மேலாக பொது உடைமை கொள்கையில் உறுதி குறையாமல் பயணித்த லட்சியச் சுடர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். இந்திய விடுதலை போராட்ட வீரராகவும் எளிய மக்களின் குரலாகவும் வாழ்ந்த அவர் தமிழ் மண்ணில் உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற புரட்சிகரமான போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர். மடங்களின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலங்களின் விவரங்களை தொகுத்து நூலாக வெளியிட்டு அடித்தட்டு மக்களின் நில உரிமைக்காக குரல் கொடுத்தவர்.
பதவிகளும் பணமும் அவரை ஒருபோதும் தீண்டியதில்லை. தனது 80வது பிறந்த நாளுக்காக கட்சி வசூலித்துக் கொடுத்த 1 கோடி ரூபாயை திரும்பவும் கட்சிக்கே வழங்கிய மாண்பாளர் அவர். 2022இல் தமிழக அரசு வழங்கிய தகைசால் தமிழர் விருதையும் அதற்கான 10 லட்சம் ரூபாயுடன் தனது சொந்த பணம் 5000ஐயும் சேர்த்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கிய ஈகையாளர். வாழ்ந்தபோது மக்களுக்கு தொண்டு செய்த ஐயா மறைந்த பின்பும் தன் உடலை சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கி மனித நேயத்தின் சிகரமாக உயர்ந்து நிற்கிறார். விண்ணுலகில் புரட்சி செய்யச் சென்ற அந்த மக்கள் தலைவனுக்கு மேலூர் டிவியின் புரட்சி வணக்கம். சென்று வாருங்கள் ஐயா. முறுக்கு மீசையுடன் இருந்த நல்லகண்ணு என் வாழ்நாள் முழுவதும் இனி மீசை வளர்க்க மாட்டேன் என சபதம் எடுக்க காரணமாக அமைந்த சம்பவம் என்ன தெரியுமா? நாடு முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டு கம்யூனிஸ்டுகள் கண்ணில் பட்டாலே கைது செய்யும் காலம் அது. அப்போது தலைமறைவு வாழ்வை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தார் நல்லகண்ணு. 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி நெல்லை புலியூர் குறிச்சி கிராமத்தில் உள்ள வீட்டில் நல்லகண்ணு தலைமறைவாக இருப்பது தெரியவர அங்கு சென்றது காவல்துறை. சுற்றி வளைக்கப்பட்ட நல்லகண்ணுவை சித்திரவதை செய்து கூட்டாளிகளின் மறைவிடம் குறித்த கேள்விகளால் துளைத்தெடுத்தனர் காவல்துறை அதிகாரிகள். தெரியாது என ஒற்றை சொல்லில் தீர்க்கமாக பதிலளித்த நல்லகண்ணுவை தனது கனத்த பூட்ஸ் கால்களால் ஏறி மிதித்தார் காவல்துறை அதிகாரி ஒருவர். உயிர் போகும் வலியால் துயருற்ற போதிலும் அவர் வாய் திறக்கவில்லை. ஆத்திரமடைந்த அதிகாரி தனது சிகரெட்டை பற்ற வைத்து நல்லகண்ணுவின் மீசையை தீயால் பொசுக்கினார். சித்திரவதையால் துடிதுடித்து போனாலும் கூட்டாளிகள் மறைவிடம் குறித்து மூச்சு விடாத நல்லகண்ணு கொடூர சித்திரவதைகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு தலைகீழாக தொங்கவிடப்பட்டு அவரின் மீசை முடி ஒவ்வொன்றாக பிடுங்கி எறியப்பட்டதாகவும் பின்னாட்களில் தெரியவந்தது. இப்படியான நிகழ்வுகளே வாழ்நாள் முழுவதும் அவர் மீசையை துறக்க முக்கிய காரணமாய் அமைந்தது. பின்னர் 7 ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டார் நல்லகண்ணு. ஆனாலும் இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் வரையில் மீசையே வளர்க்க மாட்டேன் என சபதம் எடுத்து தனது இறுதி மூச்சு வரை அதனையே கடைபிடித்தார். நன்றி சொல்லுங்க. ஒழுங்கா படிக்கணும் சரிங்களா? தாத்தா ரொம்ப பிடிக்கும். 2 தங்க கஷ்டமா இருக்கு.